ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எதை பற்றி கதை பார்க்க போகிறோம்னா, ஒரு குரங்கை பற்றி கதை பார்க்க போகிறோம். ஓகேயா? வாங்க கதைக்குள்ளார போகலாம். ஒரு ஊரில் ரமேஷ், கணேஷ் அப்படின்னு சொல்லி 2 தச்சர்கள் இருக்காங்க. அவங்களோட அன்றாட வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரம்பம் யூஸ் பண்ணி பெரிய மரத்தை குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. ஓகேயா? இப்படி அவங்க வேலை பார்த்துருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் நிறைய மரங்கள் இருக்குது. அந்த மரத்தில் மேலே ஒரு குரங்கு டெய்லிக்கும் இவங்க வேலை பண்ணுறது என்ன பண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த குரங்கோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிண்டு. அந்த குரங்கு பயங்கர ஆர்வக்கோளாறு. அந்த குரங்குக்கு ரொம்ப ஆசை, இவங்க பண்ணுற மாதிரி எப்படியாவது நம்மளும் இந்த வேலை பண்ணுப்பா. எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு எடுக்கிறாங்க, டக்குன்னு கட் பண்ணுறாங்க, மரம் 2ஆக பிளந்துடுது, எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி டெய்லிக்கும் இவங்க பண்ணுற வேலையை ரொம்ப ஆசைப்பட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் இவங்க 2 பேரும் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது மத்தியான வேலை ஆயிடுச்சு. ரொம்ப பசி. உடனே இந்த தச்சர்கள் சரி ரொம்ப களைப்பாக இருக்குது, நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம், இந்த வேலையை நம்ம தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மரத்துண்டை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க நடுவில் என்ன பண்ணிட்டு வராங்க, அதை விட ஒரு சின்ன ஒரு மரத்துண்டை அதில் சொருகி வச்சுட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பின உடனே குடுன்னு மரத்துலேருந்து இந்த பிண்டுவும் அதோட நண்பரும் கீழே இறங்கி வந்துட்டாங்க. இந்த பிண்டுக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது அவங்க வரத்துக்குள்ளே ஏதாவது நம்ம பண்ணணுப்பா அப்படின்ட்டு அப்படியே பரபரன்னு கையும் காலும் துள்ளிக்கிட்டு இருக்கு. உடனே இந்த குரங்கு அந்த ரம்பத்தை எடுக்க முயற்சி பண்ணுது. ஆனால் அது பயங்கர வெயிட்டாக இருக்குது, அதால் முடியல. உடனே அவங்க பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மரம் இருக்கு இல்லையா பெருசு, அதில் போய் நடுவில் உட்காந்துட்டு இந்த மரத்துண்டு சின்னதாக சொருகி வச்சுருக்காங்க இல்லையா, அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுது. ஆனால் இந்த முட்டாள் குரங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிற சிந்தனையே இல்லை. ஏன்னா இந்த குரங்கோட வால் இருக்கு இல்லையா, அந்த மரம் 2ஆக பொழந்திருக்கக்கூடிய அந்த நடுவில் சின்ன கேப்பில் இந்த வால் என்ன பண்ணியிருக்கு, மாட்டியிருக்கு. இது இப்போ இந்த மரத்துண்டை எடுத்துடுச்சுன்னு வச்சுக்கோ, அந்த பெரிய மரம் பிளந்துட்டு வர்றது 2ஆக மறுபடியும் சேர்ந்துக்கும். இந்த குரங்கோட வால் கண்டிப்பாக மாட்டிக்கும். ஆனால் அந்த குரங்குக்கு அதை பற்றி யோசனையே இல்லை, செம்ம ஆர்வம். உடனே அந்த சின்னதாக மரத்துண்டு இருக்கு இல்லையா சொருகி வச்சிருக்கிறது, அதை படக் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி எடுத்துருச்சு. எடுத்தோன்னா வால் மாட்டிக்குச்சு. உடனே கத்துன்னு கத்துது, அதால சுத்தமாக வலி தாங்க முடியல, ஓன்னு அழ ஆரம்பிச்சிருச்சு. நண்பர் குரங்குக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்புறம் 2 பேரும் ரொம்ப நேரமாக போராடி கஷ்டப்பட்டு வால் நிறைய அடிபட்டு உடனே இந்த நண்பரோட உதவியோட வால் எப்படியோ அந்த மரத்துலேருந்து எடுத்துட்டு 2 பேரும் அப்பா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி போயிடுறாங்க. இந்த குரங்குக்கு பயங்கர வலி, பிண்டு பயங்கரமாக அழுகுது. ஓகேயா? இதுதான் கதை. இந்த கதையிலிருந்து குட்டீஸ் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த கதையில் என்னாச்சு, இந்த குரங்குக்கு அவங்க செய்யக்கூடிய வேலையை செய்யணும்னு ஒரு ஆசை தான். ஆனால் இந்த குரங்குக்கு அதை செய்ய தெரியுமா? தெரியாது. அதை பற்றியான யோசனையும் இல்லை. அதோட விளைவுகளையும் அந்த குரங்கு என்ன பண்ணலை, யோசிக்கவே இல்லை. குடுன்னு ஓடி வந்துச்சு, நடுவில் உட்காந்துச்சு. அந்த மரத்துண்டை எடுத்தால் என்ன ஆகணும் கூட அதுக்கு தெரியல. ஆனால் ரொம்ப ஆசை. அந்த ஆசையினால் அதை எடுத்து கடைசியில் என்னாச்சு, அந்த குரங்கோட வால் மாட்டி அந்த குரங்கோட வால் பயங்கரமாக அடிபட்டுடுச்சு. இதனால அதுக்கு என்ன ஆச்சு, பயங்கரமாக வலி தான் ஏற்பட்டுச்சு. ரொம்ப அழுதுட்டே திருப்பி மரத்துக்கு போயாச்சு. ஓகேயா? அந்த மாதிரி குட்டீஸ் உங்களுக்கு நீங்கள் சுற்றி முற்றி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும், நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆசைப்படுவீங்க. ஆனால் நம்ம ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு உடனுக்குடனே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, நினைக்க முடியாது. ஒரு விஷயம் நம்ம முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஆர்வக்கோளரா ஒரு கவனக்குறைவோட உடனே நம்ம அந்த விஷயத்தில் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துடக்கூடாது. முதல்ல யோசிக்கணும். அதை பற்றியான தீர்க்கமாக யோசிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், செயல்படுத்தணும், இல்லைன்னா முயற்சி பண்ணணும். ஓகேயா? ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஓகேயா குட்டீஸ்? இதுதான் இன்றைய கதை. நான் மறுபடியும் வேற ஒரு கதையோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.